ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புது 102 டிக்கெட் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான ஒரு மதிய வணக்கம். நேர்கள் அனைவரையும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். நம்மளுடைய நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குடல் இருக்க நோய், அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். குடல் இருக்க நோயினுடைய உண்மை தன்மைகளும் அதன் தவறான நம்பிக்கைகளும் என்ற தலைப்புல விளக்கம் அளிக்க இருக்கிறார். நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட பங்கேற்க இருக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா டாக்டர்? இன்னைக்கு என்னன்னா, குடல் இருக்க நோய் ஹெர்னியா, அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது ஃபஸ்ட்டு என்ன, இந்த நோய் எதை சார்ந்த ஒரு நோய், இது எதனால் வருது இந்த நோய், இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க டாக்டர். ஹெர்னியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த குடல் இறக்க நோய் அப்படிங்கிறது என்னன்னா, வயிறு பகுதி அப்படின்றது நம்ம பார்க்குற தசை சுவர். அது ஆக்சுவலாக அந்த தசை சுவர் அப்டாமினல் வால்ல ஏற்படக்கூடிய ஒரு டிஃபெக்ட், ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தினால அந்த ஒரு துளை, ஏற்கனவே இருக்கக்கூடிய துளைகள் மூலியமா உள்ளுறுப்புகளான குடலோ கொழுப்பு திரையா இருக்கக்கூடிய மொமெண்டம்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு திரையோ இல்ல கொழுப்போ வெளியே தள்ளிக்கிட்டு வருது அப்படின்னா, உள்ள இருக்கிற ப்ரெஷர்ல இது ஒரு புடைச்சிக்கிட்டு வெளில வர்றது அப்படிங்கிற நோய் தான் இது ஹெர்னியா என்று சொல்லப்படக்கூடிய குடல்கள் இருக்க நோய். இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு டிஃபெக்ட், அது ஒரு பலவீனம், அந்த ஒரு பையில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம், அதுலேருந்து உள்ளே இருக்கிற பொருள் ட்ரெடிஷ்னலாக வயிற்றுக்குள்ளார இருக்கிற விஷயம் இப்போ தனியாக வெளில புடைச்சிட்டு வெளில வர்ற சூழல். அதுதான் இந்த கொலாஜன் 1 கொலாஜன் 3ன்னு சொல்லக்கூடிய சில உடலில் இருக்கக்கூடிய சில நுட்பமான அந்த திசுக்களில் ஏற்படக்கூடிய வீக்னஸ்னால தான் இது வருது. ஓகே டாக்டர். இது எப்படி, இது புடைச்சிட்டு வெளியே வரது வீக்கமாக இருக்குமா இல்லை கட்டியாக இருக்குமா டாக்டர்? சார், இது ரெண்டு விதமாகவும் இருக்கலாம். ஒரு உப்பி பெருசாகிற மாதிரி, உப்பி உள்ளே போகிறது, உப்பிட்டு உள்ளே போகிறது ரெடியூசபிள் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வீக்கமாக இருக்கும், உப்பிட்டு உள்ளே போகும். சம்டைம்ஸ் இருமும் போதோ நடக்கும் போதோ நிற்கும் பொழுது இது வெளியில் நல்லா பெருசாகலாம். அதே சமயம் நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா இது உள்ளே போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி இது இருக்கிறப்ப அந்த உள்ள மொமெண்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கொழுப்பு திரை, அந்த கொழுப்பு திரையெல்லாம் பிடிச்சி வெளில வரும்பொழுது, குடல் வெறும் வரும்போது ஒரு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு வலியோட இது இருக்கலாம். இதே இந்த குடல் உள்ள மாட்டுச்சுன்னா, இது சின்ன ஒரு பை, ஒரு பலூன் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, பலூனுக்குள்ளார இந்த ட்ரெடிஷனலா உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த சாக் வழியா வெளில வரும்பொழுது அந்த நெக் இருக்கு இல்லைங்களா, அந்த நெக்குள்ளார மாட்டிக்கும் பொழுது இந்த குடல் திரும்ப உள்ள போக முடியாம ஆகும். அப்ப அந்த சமயங்கள்ல வலி வரும், வீக்கம் வரும், வாந்தி, வயிறடைப்பு, மோஷன் போக முடியாம போறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதுல என்ன இன்னும் சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் அந்த ரத்த ஓட்டம், அந்த வெளியில வரக்கூடிய அந்த குடல் இருக்கு இல்லைங்களா, அந்த குடலோட ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா அது அழுகி போற சூழல் வரும். அப்படி அழுகி போறப்ப இன்னும் அதிகமான வலி, செவந்து போறது அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை. இது இத்தனை மாதிரியான சிம்டம்ஸோட இருக்கும். வெறும் உப்பி மட்டும் இருக்காது, அதுவும் அப்படியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ இந்த குடல் இருக்க நோயில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, என்ன டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியாலாம் இருக்குங்க டாக்டர்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, குடல் எந்த இடத்துலேருந்து வருதுன்றதை பொறுத்து தான். அந்த கவட்டைன்னு சொல்லக்கூடிய கிராயின் ஏரியாவில் வர்றது பேர் இங்வைனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இங்வைனல் ரீஜன் சொல்கிறதுனால, தொப்புள் இருக்கக்கூடிய இடத்துல, தொப்புள் நேச்சுரலாக அந்த அம்மா கிட்டேருந்து கனெக்ட் ஆகிருக்கிற இது போயிருப்போம் நமக்கு. அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது, நம்மளுடைய வயிறு பலவீனம்லாம் இருக்குன்னா அது வழியாக கூட வெளில வரலாம். முன்னாடி பழைய அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணி அந்த தழும்புகள் இருக்கலாம், அதன் வழியா வெளில வரலாம். அது பேர் இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அது இல்லாம அந்த தொப்புளுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பேர் சுப்ராம்பிளிக்கல், அந்த தொப்புளுக்கு மேல் இருக்கக்கூடியது. அதுல சின்னதா கொழுப்பு மட்டும் வந்துட்டு போகும், ஃபேட்டி ஹெர்னியா ஆஃப் லீனியா ஆல்பான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கிறது வழியா ஃபேட் மட்டும் வெளில வந்துட்டு போகலாம். இப்படி விதவிதமா வரும். சம்டைம்ஸ் லம்பார் ஹெர்னியா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய வயிறு இல்லாம வயிறுக்கு இடப்புறமோ வலப்புறமோ இருக்கக்கூடிய பிளாங்க்ல இருந்து வர்றது லம்பார் ஹெர்னியா. இப்படி பலதரப்பட்ட ஹெர்னியா எங்க இருந்தாலும் சரி. சில இன்டர்னல் ஹெர்னியாஸ்லாம் கூட இருக்கு. எந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அது வருதுன்னா அதெல்லாம் ஹெர்னியா. ஹெர்னியா. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இடுப்பு பகுதியில் எக்ஸ்ட்ரா கொழுப்பு சார்ந்த ஒரு பகுதி இருக்கிற மாதிரி சொன்னீங்க. அது சில பேருக்கு ஒபிசிட்டி காரணமாலும் பெருசாக வருது இல்லை சைடில், அதுவும் ஹெர்னியா கணக்கில் வருமா? இல்லை அது குண்டா இருக்கிறது அவ்வளோதாங்க. அது ஒபிசிட்டி. ஒபிசிட்டியில் குண்டா இருக்கும் பொழுது இருக்கக்கூடியதும் இதுவும் வேற. நான் தெளிவா சொன்னேன், இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒரு டிஃபெக்ட் ஒன்று இருக்கணும், அந்த டிஃபெக்ட் மூலியமா உள்ள இருக்க உடல் உறுப்பு வெளியில வரணும். இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து வரப்பதான் அது ஹெர்னியா. வெறும் கொழுப்பு ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறது, அதனால அவங்க குண்டா இருக்கிறாங்க, தொங்கி போற அளவுக்கு குண்டு இருக்குங்கிறது அது வேற. இதுவும் அதையும் நம்ம ஒன்னா எடுத்துக்க கூடாது.
ஆனால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டு குண்டா இருக்கக்கூடியவர்களுடைய அப்டமினல் வால்னு சொல்றாலே அந்த வயிறு தசை அந்த சுவர் வீக்கா இருக்கும் அவங்களுக்குலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள இருக்கிற உடல் உறுப்புகள் வெளில வரக்கூடிய அபாயம் அதிகம். பொதுவாக இந்த ஹெர்னியா இந்த நோய் வந்து ஏன் வருது, யாராருக்கெல்லாம் வரும்? இதெல்லாம் ஆண் பெண் இருபாலருக்கும் வரும். இது வந்து ஒரு 25% ஆண்களுக்கும், ஆண்கள்ல இருக்கக்கூடிய 25% பேர்களுக்கும், பெண்கள்ல இருக்கிற ஒரு 3% பேருக்குமே இந்த மாதிரியான ஹெர்னியா உலகம் பூராவே இடத்துலயும் வரும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு காரணம் சொல்ல முடியாது. ஆனா என்னென்ன காரணங்கள்லாம் சொல்ல முடியும்னா, தொடர் இருமல் இருக்கக்கூடியவங்க, ரெண்டாவது அதனால இருமும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களோட உள்ள வந்து வயிறுக்குள்ளார ப்ரெஷர் அதிகமாகும். இந்த இன்ட்ராஅப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால உள்ள இருக்கிற உடல் உறுப்பை வெளில தள்ளும். இருக்கிற வீக்கஸ்ட் பாயிண்ட் எதுவோ அது வழியா வெளில வர இருக்கும். மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்க, அவங்க எப்பயுமே இந்த முக்கி போற சமயங்கள்ல அவங்களுக்கு எந்தெந்த அந்த ப்ரெஷர் வந்து உள்ள இருந்து வரும். ஸோ அதனால அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு, வயதான ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கும். ப்ராஸ்டேட்னா அவங்களுடைய சிறுநீர் கழிப்பதில் அவங்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுறதுனால அவங்க முக்கிற தன்மை ஏற்படும். அந்த முக்கிற தன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த குடல் இறக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒபிசிட்டி இருக்கவங்க, நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், கொலாஜன் 1 கொலாஜன் 2ன்னு. இது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ, நுட்பமான ஒரு டிஷ்யூ. இதுதான் நம்மள உடலுடைய இந்த தசைகள் எல்லாம், தசை நார்கள் எல்லாம் ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறது. சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருப்பவர்களுக்கு இந்த குறிப்பாகவே இந்த கொலாஜன் டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். ஸோ இத்தனை காரணங்களும் நம்ம சேர்த்துக்கணும். தொடர் இருமல் இருப்பவர்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து இருமுறவங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கவங்க, ப்ராஸ்டேட் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வயதான ஆண்கள், அப்புறம் உடல் எடை கூட இருக்கக்கூடிய ஒபேசிட்டி தொல்லைகள் இருக்கக்கூடியவர்கள், இது மாதிரி ஸ்மோக் பண்றவங்க, இப்படி பல்வேறு காரணங்கள் அல்ல வரும். சம்டைம்ஸ் ஒரே பர்சனுக்கு 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அவர் ஸ்மோக்கும் பண்ணலாம், குண்டாவும் இருக்கலாம், அவருக்கு ப்ராஸ்டேட் பிரச்சனையும் இருக்கலாம், அவருக்கு கான்ஸ்டிபேஷனும் இருக்கலாம். இப்போ எல்லாம் இருக்கிறவருக்கு ரொம்ப சீக்கிரம் வரும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் அப் பண்ணும்பொழுது இதோட ப்ரொக்ரெஷன் வந்து அரித்மெட்டிக்கலாக கூட இருக்காது, இது மல்டிபிள் ப்ரொக்ரெஷன்ஸ்ல இது வரும். ஸோ அதோட வாய்ப்புகள் அதிகமாயிடும். ஓகேங்க டாக்டர். இப்போ ஹெர்னியா வந்தவங்களுக்கு என்னென்னலாம் பாதிப்புகளை ஏற்படும் டாக்டர் உடல்ல? என்னென்ன அறிகுறிகள் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் என்னென்ன பாதிப்புகள் 1 by 1 அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்? இது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் டிசீஸ். இந்த ஃபேஷியா வந்து தானா மூட போறது இல்லை. கொலாஜன் ரீஜெனரேஷன் வந்து இப்படி கொலாஜன் எப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 உருவாகும், 8 குறையும். அப்போ மிச்சமா 2 எக்ஸ்ட்ராவா வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஈக்லிபிரியம், சமநிலை இருக்குங்க இல்லையா, அப்படி இல்லாமல் அவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இது திரும்ப திரும்ப வரும். இது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் டிசீஸ் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த முதல்ல சின்னதா இருக்கக்கூடிய வீக்கம் கொஞ்ச நாள் ஆக அதோட கொலாஜன் வீக்னஸ் அதிகமா இருப்ப அவங்களோட வீக்கம் பெருசாகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அது பிடிச்சி இழுக்கும் தன்மை கூடிய ஒரு உள்ள இருக்கிற ஒரு பொருள் வெளில வருதுன்னா, அந்த பொருள் வரும்பொழுது அதோடைய நரம்பு இழுத்துதான் வரும். ஸோ அதனால அந்த ஒரு இழுக்கும் தன்மை, டிராகிங் கைண்ட் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டைம் ஆஃப் பெயின் வரலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குடல் உள்ள மாட்டிக்கிட்டு அழுகி தொலைஞ்சதுன்னா அதனால சில வாந்தி, தலை சுத்தல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இது உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா குடல் அழுகும் பொழுது குடலை வெட்டி தான் ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். ஒரு பாயிண்ட் வரைக்கும் இது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு காஃப் இம்பல்ஸ் இருந்து வெளில வந்து உள்ள போகக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எலாஸ்டிசிட்டி லூஸ் பண்ணிட்டு வெளில வராம அடைச்சிக்கும். அது பேர் அப்ஸ்ட்ரக்டட் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அந்த நிலை வந்தாலே ஆபத்து. அடுத்தது அந்த மாட்டிக்கிட்டு அந்த நெக்ல வந்து அது மாட்டிக்கிட்டு அந்த குடல் திரும்ப வெளில போக முடியாம மாட்டிட்டு இருக்கிறப்ப அது வந்து அழுகி போறதுக்கு, ரத்த ஓட்டம் கம்மியாகி அழுகி போக வாய்ப்பு அதிகம். அப்படி வந்ததுன்னா இன்னும் டேஞ்சரஸ் ஆகும், இன்னும் டேஞ்சர் அதிகமாக இருக்கும். ஒரு சிறு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம குடலிறக்க நோயின் உண்மைத்தன்மைகளும் அதன் தவறான நம்பிக்கைகள் என்ற தலைப்பில் விளக்கம் அளிக்க இருக்கிறார் டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள், இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்பு படிப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் குடலிறக்க நோயின் உண்மைத்தன்மைகளும் அதன் தவறான நம்பிக்கைகளும் என்ற தலைப்பில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்பு படிப்பு நிறுவனத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள். டாக்டர், இப்போ வந்து ஹெர்னியா நோய் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருங்களா? வரலாங்க ஐயா, வரலாங்க சார், கண்டிப்பாக வரும். வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரியான ஒரு உடல் எடை பெருமன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இயல்பாகவே வீக்கான இதாக இருக்கக்கூடியவங்க, ஏன்னா இன்ட்ராஅப்டாமினல் ப்ரெஷர் எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பப்போ எல்லாமே உள்ளே இருக்கிற குடல் எங்கே வீக்கான பாயிண்ட்டோ அது வழியாக வெளில வரதுக்கு, அந்த கேப் தேடி அது வரதுக்கு பார்க்கும். அது மாதிரி அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரலாம், வருவாங்க, கண்டிப்பான்னு சொல்ல முடியாது, வருவாங்க. இதுல என்ன வித்தியாசம்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் எங்க வருதுன்னா, பெண்களுக்கு கம்மியாக தான் வாய்ப்புகள். இதுல வந்து ஆண்களுக்கு வந்து விரைப்பை உடல் வயிற்றுப்பகுதியிலிருந்து அவங்களுடைய ஸ்க்ரோட்டத்துக்கு டிசெண்ட் ஆகி வரும் கீழே. அதாவது விதைப்பைக்கு வந்து விதை வந்து கீழே இறங்கி வரும். அந்த ஒரு பாதை
குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது இது வர்ற பாதை, அந்த பாதையில் ஒரு டிஃபெக்ட் இருக்கும். அந்த டிஃபெக்ட் வந்து எக்ஸாஜரேட் ஆகுது, அது பெருசாகுதுன்னா சுலபமாக வரும். பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை, அவங்களோட ஓவரி வெளியில் வர்றதெல்லாம் இல்லை. அதுக்கான ஒரு அமைப்பு இயற்கையில் இல்லாததுனால பெண்களுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மி. அதுவா அவங்களுடைய மற்ற காரணங்கள் வீக்னஸாக இருக்கிறதுனால வர்றது தான். கர்ப்பிணி பெண்களை விட வயசான பெண்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூட. அதற்காக கர்ப்பிணி பெண்களுக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ காலத்தில் அவங்களுடைய தசை நார், அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வயிற்றுச்சுவர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க. இப்போ ஹெர்னியா வந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, இது தானாக சரி பண்ணிடலாம், இல்லை இது வந்து பெல்ட் கட்டினா சரியாயிடும், இல்லை இதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்தால் சரியாயிடும், இல்லைனா இதுக்கு மேலே ஆயின்மெண்ட் தரணும்னா சரியாயிடும், இது வந்து சூட்டுனால வர்றது, இது போல் ஏகப்பட்ட ஒரு மித்து வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் சரியானதா, இல்லை வந்து இந்த மாதிரி மித்தெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்பணுமா நம்பக்கூடாதுங்களா? கரெக்டாக நீங்களே மித்துன்னு சொல்லிட்டீங்க, நம்ப வேண்டாம். ஏன்னா இந்த நம்பிக்கை சார்ந்து மருத்துவங்கள்லாம் இப்போ வந்து இவால்வ் ஆகி இப்போ அறிவியல் பூர்வமான மருத்துவம் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நம்பிக்கை சார்ந்த ஒரு மருத்துவ முறை ஒரு இடத்துலையும் இருக்குது. ஆயுர்வேதம், சித்தா மருத்துவம், யுனானி மருத்துவம் அப்படின்னு நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்பிக்கையின் சார்ந்து வரக்கூடிய மருத்துவங்கள். அதை தாண்டி இப்போ இருக்கிற நம்ம ஃபாலோ பண்ணுற மெடிசனுக்கு பேர் சயின்டிஃபிக், மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன். இந்த நவீன அறிவியல் சார்ந்த இதிலிருந்து நம்ம இதை அப்ரோச் பண்ணி பார்க்குறப்போ இந்த நம்பிக்கைகளுக்கு அர்த்தம் இல்லை. ஏன் நம்பிக்கைகளுக்கு அர்த்தம் இல்லைன்னா, இந்த ஹெர்னியா என்ற நோய்க்கான தீர்வு அறுவை சிகிச்சையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பெல்ட் போட்டிங்கன்னா அது ஒரு தற்காலிகமான ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தான். உங்களுடைய நிஜ பிரச்சனை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல டிஃபெக்ட் ஆகிருந்தது, அது வழியாக தான் உள்ளே இருக்கிற உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சுவர் ஓட்டையாயிருக்கு. ஓகே. அந்த ஓட்டை வழியாக உள்ளே இருக்கிறவங்க வெளில வந்துட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிற பொருட்கள் வெளில வரும்பொழுது நம்ம அதை தடுக்கிறதுக்கு மாத்திரை போட்டால் சரியாக வருமானா சரியாக வராது. வேணா ஒரு வெளியில் ஒரு பெல்ட் மாதிரி போடலாமான்னா அது தற்காலிகமாக தான் இருக்குமே தவிர நிஜ பிரச்சனை அந்த சுவரில் இருக்கக்கூடிய ஓட்டையை சரி பண்ணுறதா தான் இருக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் யோசிக்கும் பொழுது இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மாத்திரை போடுறதுனாலலாம் ஒரு டெம்பரரி ரிலீஃப். மாத்திரை போடுறதா விட வலியை குறைக்கலாம். உள்ளேருந்து வெளில வரக்கூடிய பொருளை, அது எதுவாக இருக்கட்டும், அது குடலாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கொழுப்பு படலம் திரை ஒன்று இருக்குது, மொமெண்டம், அதுவாக இருக்கலாம், இல்லை பெரும் கொழுப்பாக இருக்கலாம். இது வந்தாலும் சரி, சில குழந்தைங்களுக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம் விரை கூட வெளில வரும், ஓவரிஸ் என்ன சொல்ற சினைப்பை அதுவே கூட வெளில வர்றதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எந்த ஓட்டைக்குள்ளார எது வேணாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த மாத்திரைகளால் இதை சரி பண்ண முடியாது. ஒரு தற்காலிக நடவடிக்கையாக மட்டும்தான் அது இருக்க முடியும். இந்த நோய் வந்து அறுவை சிகிச்சையால் மட்டுமே சரி செய்யக்கூடிய நோய். அதாவது ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு தீர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு நோய். அதோட சேர்த்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் வரணும். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிற்பாடு அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு முழுமையான ஒரு சிகிச்சையை நோக்கி முடியும். மாத்திரைகள்லாம் டெம்பரவரி, அதனால சால்வ் பண்ண முடியும். ஓகே டாக்டர். இந்த ஹெர்னியா நோய் வந்து சாதாரணமாக லைஃப் ஸ்டைலால் ஏற்படுற உணவு பழக்கத்தாலேயோ இல்லை வந்து சரியான உடற்பயிற்சி இல்லாதாலேயோ உருவாகுதுங்களா, இல்லை ரொம்ப கடுமையாக உழைக்கிறவங்களால இந்த இந்த பிரச்சனை வருதுங்களா? சரி, நான் முன்னாடி அவங்கள்ட்ட சொன்னது தான். உணவு பழக்க வழக்கங்கள், சரீர பயிற்சியின்மை செய்யாத காரணங்களால் வரும். அதனால தான் பெரும்பாலும் வரும். ஏன்னா சரியான பயிற்சி பண்ணும் பொழுது ஒவ்வொரு மசிலையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எல்லாரும் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறோம். மண்டே டியூஸ்டேனா அப்பர் லிம் செய்கிறோம், அப்பர் பாடி பண்ணுறோம். அப்புறம் வந்து 2வது 3வது நாள் அந்த மிட் வீக் புதன் வியாழன் அப்படின்னும் போது கோர் பாடி எக்ஸசைசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இது பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஒரு தசையையும் வலுப்படுத்துறோம். தசைக்கு ஒரே ஒரு வழிதான் புரியும், லோடு. அந்த லோடு மட்டும்தான் கொடுக்கணும். நம்மளுடைய படுத்தே இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இருக்குது, நம்ம உட்கார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு செடென்டரி லைஃப் இருக்குன்னா, அந்த மசிலுக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னா அந்த மசில் தன்னுடைய வேலையை மறந்து போகிறப்ப அது
அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, டைட்டாக இருக்காது. டைட்டாக இல்லாமல் அது வீக்காக இருந்ததுன்னா நம்மள என்ன பண்ணும்? கண்டிப்பாக அதை வந்து வீக்கெண்டாக தான் ஆகும். நம்மளோட உணவு பழக்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவ்வளோ ஆரோக்கியமான உணவு இல்லாமல் ஒரு ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஒபீஸ் பர்சனாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த நோய் வரதுக்கான சாத்தியங்கள் அதிகம் தானே. கண்டிப்பா. அதனால அதுதான் காரணம். கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டு நீங்கள் ஒரு கடுமையான வேலை செய்யும் பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மசில் வந்து லோடு தான் அது புரிஞ்சுக்கும். நீங்கள் கடினமாக வேலை செஞ்சால் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அதை ப்ரொடெக்ட் தான் பண்ணணும். ப்ரொவைடட் நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இல்லை, இந்த இருமல் பிரச்சனைகளோ இல்லைன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகளோ இந்த ப்ராஸ்டேட் சிரமங்களோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இதனால் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஓகே. ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, இப்போ சமீபத்தில் நிறைய பேருடைய மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா, அது ஹெவி ஒர்க் செய்கிறவங்களோ இல்லை ஜிம்மில் வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கோ இந்த ஹெர்னியா வந்துடுது, அதனால வந்து லிமிட்டடாக பண்ணுங்க, எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லை, அதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு முறை இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது, வெயிட்டை தூக்கும் பொழுது இன்ட்ராப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம முறையான ட்ரெயினர், முறையான ஒரு பயிற்சி இதோட பண்ணும் பொழுது அந்த பொசிஷன், அந்த ஃபார்ம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணும் பொழுது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இல்லைன்னா எசகு பிசகாக இதை செய்யும் பொழுது ஒரு முரட்டத்தனமாக அந்த அறிவியல் முறையின்றி இந்த தசைநாறு இந்த மாதிரி தான் வேலை செய்யும் அப்படிங்கிற இல்லாமல் இவங்க வந்து ஒரு ரொம்ப ஹாப்பஸாட்டா செய்யும் பொழுது கண்டிப்பா ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கரெக்டாக செய்யும் பொழுது மட்டும்தான், அதாவது அளவுக்கு மீறினா அமுதம் நஞ்சுன்ற மாதிரி அந்த சரியான முறை இல்லாமல் செய்தால் அது நஞ்சாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தவறா பண்ணினா தவறாக ஹெர்னியா வர வாய்ப்பு இருக்கு. அதே போல டாக்டர், இப்போ வந்து அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றுக்கிற பெண்களுக்கு வந்து இந்த ஹெர்னியா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேங்க சார், நம்ம வயிறு பகுதிகளில் ஏற்படக்கூடிய தையல், எந்த தையல் இருந்தாலும் தையல் இருக்கக்கூடிய இடத்தில் ஹெர்னியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஹெர்னியாவுக்கு பேர் இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கர்ப்பகாலத்தில் அவங்களுக்கான நார்மல் டெலிவரி முடியாத சமயங்களில் சூழலுக்கு ஏற்ப டாக்டர் வந்து அவங்க வந்து சிசேரியன் செக்ஷன் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான உடலுக்கான மறுசீரமைப்பு நடவடிக்கைகள், ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அவங்க பண்ணி தான் ஆகணும். அது பண்ணும் பொழுது மட்டும்தான் அந்த தையல் இட்ட இடம் வந்து வலிமை பெறும். அப்படி வலிமை பெறாமல் அது வீக்காக இருக்குது, அவங்களோட உடல் எடை பருமன் அதிகமாகுது அப்படிலாம் ஆச்சு அப்படின்னா அந்த தையல் இட்ட இடம் வந்து வீக்காக இருக்கும். தையல் இட்ட இடம் வீக்காக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் குடல் வந்து இறக்கமாகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குடலிறக்க நோயின் உண்மை தன்மைகளும் அதன் தவறான நம்பிக்கைகளும் என்ற தலைப்பில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு நிறுவனத்தின் டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஹெர்னியா என்று சொல்லக்கூடிய குடலிறக்க நோயினுடைய உண்மை தன்மைகளும் அதன் தவறான நம்பிக்கைகளும் என்ற தலைப்பில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு நிறுவனத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள். டாக்டர், இப்போ வந்து என்னென்னா ஹெர்னியாவுடைய ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஆபத்தானது, எனக்கு பயமாக இருக்குது, இதிலிருந்து அப்படி எப்படி விடுபடுறது, இது ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம வந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? ஸோ பெரிய கான்ட்ரவர்சியாக யாரும் நினச்சிக்க வேண்டாம். ஹெர்னியா அப்படிங்கிற நோய்க்கு சரியான முறையான முழுமையான தீர்வு அப்படிங்கிறது அறுவை சிகிச்சையில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுல அதில் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்க தேவையில்லை. ஒன் ஆஃப் த வெரி வெரி பேசிக் சர்ஜரி இது எல்லாரும் ஒரு ஆரம்ப படிநிலையில் செய்யக்கூடியவங்க பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான சிகிச்சை தான் வந்து ஹெர்னியா சிகிச்சை எனப்படும் இந்த சிகிச்சை. இதில் 2 முறையான சிகிச்சை இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சால் மேபி அவங்க எல்லாருக்கும் பயம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இந்த தசை உடைய வீக்னஸ் வந்து கொலாஜன்ற குறைபாடுகள்லேயும் ஃபைப்ரோபிளாஸ்ட் குறைபாடுகள்லேயும் வருது. அதனால் அந்த சுவர் வந்து வீக் ஆகிறப்ப அந்த வீக்கான ஒரு இடத்திலிருந்து, அந்த பலவீனமான இடத்திலிருந்து உள்ளே இருக்கிற குடல் பொருள் வந்து வெளியில் வரும் பொழுது தான் வர்றது குடல் கொழுப்பு திரை உடலம் இதெல்லாம் வரும் பொழுது வர நோய் தான் வந்து ஹெர்னியான்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த வந்து பலகீனத்தை பலப்படுத்துவது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணால் அது பலம் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு மெஷ் வலை
அந்த வலையை உள்ள வச்சு தைக்கிறது. ஸோ ஒரு புறம் மெக்கானிக்கலாக அந்த வீக்காக இருக்கக்கூடிய டிஃபெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த வச்ச உடனே அந்த வலை என்ன பண்ணும்னா உடலை ஒரு சூழல் உருவாக்கி அந்த தசை நார் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசை நாருக்கான கிரியா ஊக்கியாக அது இருந்து அந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை செய்யும். இதை ஓப்பன் சர்ஜரி மூலியமாகவும் இல்லைன்னா இப்போ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலியமாகவும் 2 விதமாகவும் நம்ம செய்கிறோம். ஸோ இந்த சிகிச்சையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்லாம் கூட தங்க தேவையில்லை. 2 நாள்லேயே வீட்டுக்கு போயிடலாம். ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் வீட்டுக்கு போகலாம். லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் பண்ணால் இப்போ பார்த்தோன்னா நாம் வேலை செய்கிறேன் இல்லைங்களா, இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி மையம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வேலை பார்க்குற யூனிட் டாக்டர் வெங்கடேஷ் அவங்களோட யூனிட்டை நாங்கள் என் கூட வந்து டாக்டர் குமரகுருன்னு ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேப்ரோஸ்கோப்பி வழியாகவே ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கும் பொழுது வெளியில் பெரிய இது இருக்காது. சிறு பொத்தல்கள் மூலிமா உள்ள கேமராவை உள்ளே செலுத்தி, அது ஒரு அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர் தான், ஆனால் உள்ளே செலுத்தி அந்த வயிறுக்குள்ளார போகாமலேயே பெரிட்டோனியம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு மேற்புறத்திலேயே என்ட்ராகி, அது கொஞ்சம் டெக்னாலஜி தேவை. நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற என்னோடய யூனிட் சீஃப் டாக்டர் வெங்கடேஷ், அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவருடைய இளநிலை முதுநிலை 2ம் அங்கே படித்தவர் தான். 1998 இந்த நுண்துளை மூலிமா லேப்ரோஸ்கோபி மூலமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறார். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் திரும்ப பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஆகட்டும் டாக்டர் குமரகுரு அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த துளை மூலயமா ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேமராவை உள்ளே செலுத்தி அதன் மூலயமா ஒரு இடத்தை ஏற்படுத்தி எங்கள் இடத்துல குறைபாடு இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்தில் பலகீனமாக இருக்கக்கூடிய இடம், மயோபெக்டினல் ஆரிஃபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ருஷார்டுன்னு வரக்கூடிய இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நீங்கள் சொல்கிற ஃபெமோரல் ஹெர்னியாவாகட்டும் இங்மெனல் ஹெர்னியாவாகட்டும், அந்த இங்மெனல் ஹெர்னியாவில் 2 துணை பிரிவுகள் இருக்குது, டைரக்ட் ஹெர்னியா இன்டைரக்ட் ஹெர்னியான்னு சொல்லிட்டு. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்களுக்கு வந்து அந்த விதை வந்து வயிறுலேருந்து போன பாதை இருக்குது இல்லைங்களா, அந்த பாதையை ஒட்டியே போகிற ஹெர்னியாவுக்கு பேர் இன்டைரக்ட் ஹெர்னியா. அந்த பாதை இல்லாமல் அதுக்கு நடுவால் உடலுக்கு நடுவில் வந்து வரக்கூடிய மீடியலாக வரக்கூடிய அந்த ஹெர்னியாவுக்கு பேர் டைரக்ட் ஹெர்னியா. இது ஒரு புறம் இல்லாமல் சிலருக்குலாம் ரொம்ப வீக்காக இருந்தால் 2 புறமும் கூட வரும், பைலேட்ரல் டைரக்ட் ஹெர்னியா கூட வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அந்த ஸ்பேஸ்க்குள்ளார ஒரு வலையை வச்சுட்டு தைக்கிறோம். இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணி எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. பேஷண்ட்டும் ஒரே நாளில் வீட்டுக்கு போக முடியும். ஒரு நாள் அப்சர்வேஷன் வச்சுருந்துட்டு எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு உடனே நம்மளால் அனுப்பி வைக்க முடியும். மேலும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னன்னா, இப்போ அரசாங்கத்தின் மத்திய அரசின் ஒரு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தின் கீழே இது கவர் ஆகுறதுனால இந்த அறுவை சிகிச்சை எல்லாமே அதில் கவர் ஆகுது. ஓப்பன் அறுவை சிகிச்சையும் சரி, லேப்ரோஸ்கோப்பியில் செய்யக்கூடிய அதனால் அதுக்கு தேவையான வலைகள், அதுக்கான எக்யூப்மெண்ட் அதெல்லாம் அரசாங்கம் வாங்கிக்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த ஆயுஷ்மான் பாரத் ஏற்படுத்துறதுனால அதன் மூலயமா நம்ம இந்த சர்ஜரி பண்ணுறோம். மற்ற ட்ரெடிஷ்னலாக பண்ண வேண்டிய ரொம்ப பெரிய பெரிய ஹெர்னியாக்கள், குடல் இறக்கங்கள் ரொம்ப நாள்பட்டு இருந்து உங்களோட நாங்கள் சிலருக்கெல்லாம் நாங்கள் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய மொத்த குடலும் இந்த ஹெர்னியா வழியாக வெளில வந்ததை பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து அது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். நம்ம அரசு மருத்துவமனையில் ஒரு அனஸ்தீசியா மயக்கவியல் பிரிவு இருக்குது. அந்த மயக்கவியல் பிரிவில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் மதன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் துறை தலைவராக இருக்காங்க. இன்னொருத்தவங்க மேடம் ஷக்கீலான்னு இருக்காங்க, அவங்க இருக்காங்க. டாக்டர் சண்முகம் இருக்கார், டாக்டர் இளம்பருதி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டாக்டர் இருக்காங்க, டாக்டர் கார்த்திக்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னென்னா இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாகவே ஆயிட்டாங்க. எப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, சிக்கலான சூழ்நிலையில் ஹெர்னியா வரும்பொழுது குடல் அடைப்பு ஏற்பட்டு நைட்டாலாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு. எப்போ கேட்டாலும் உடனடியாக ஆப்ரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணி
உடனடியாக பேஷண்ட்டுக்கு ஆன ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதாவது பேஷண்ட்டோட கண்டிஷனை பார்த்துட்டு இந்தந்த ரிஸ்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி நம்ம உடனே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் நம்ம ஊரில் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்மளால் பண்ண முடியுது. அதனால யாரும் எந்த பயமும் இருக்கு பயப்படுறதுக்கான ஆமாம், எங்களை வந்து பார்த்தா செலவும் கிடையாது. அவங்களுக்கு அந்த திட்டத்தின் கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த காசையும் அரசாங்கம் அதுலேருந்து ஏற்படுத்திக்கிறதுனால தேவையான பொருட்களும் நமக்கு கிடைக்குது. இப்போ டாக்டர் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் இப்போ மெடிக்கல் சூப்பரிண்டெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஆயுஷ்மான் பாரத்தை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அங்கே அதுக்கான ஒரு அதிகாரி ஒருத்தவங்க இருக்காங்க, டாக்டர் ஸ்ரீராமன் சொல்லிட்டு. அவங்களும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அது எங்களுக்கு ஒரு விதத்தில் அட்வான்டேஜாக இருக்குது. எங்களோட சிக்கல்களை அவங்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அவங்க எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றதுனால நம்ம கட 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 கடன்னு அடுத்த கட்டம்னு நம்மளால் ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட முடியுது. இப்போது இந்த விஷயம் நாங்கள் இதை பெருமையாகவே நாங்கள் சொல்லணும். இப்போது பாண்டிச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் 12க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பொது அறுவை சிகிச்சை பிரிவிலே இருக்கும். டாக்டர் அன்பு செந்தில் சார் இருக்காங்க. 3 யூனிட் சீஃப் டாக்டர் சுரேஷன், அவங்க ஜி சுரேஷன், அவங்க தான் துறை தலைவர். அது இல்லாமல் பி சுரேஷன், அவங்க சனி மற்றும் புதன் மற்றும் சனி அன்னைக்கு பார்க்குற டாக்டர் இருக்காங்க. அங்கே அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. டாக்டர் அன்பு செந்தில் அங்கே ஒரு சீனியர் டாக்டர் ஒருத்தவங்க, அவங்க சர்ஜன். அவங்களுக்கு ஒரு 15 வருட அனுபவம் வந்து அறுவை சிகிச்சையில் இருக்குது. இப்படி பல பேர் இருக்கிற ஒரு சூழலில் இப்போ நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்பொழுது சயின்டிஃபிக்காகவும் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் விக்னேஷ் இருக்காங்க, டாக்டர் பூஜா இருக்காங்க. இப்படி பல பேர் இருக்கும் ஒரு சூழலில் இதை உடனடியாக எங்களால் செய்ய முடியுது. டாக்டர் சிவராமச்சந்திரா சார் இருக்காங்க, வெங்கடேஷ் நாயக்கன் இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே எப்படின்னா இந்த ஆப்ரேஷனுக்கான டிலேவே இருக்கிறது இல்லை. ஸோ ஹர்னியா வந்தால் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், பண்ணி பேஷண்ட்டை எப்படி நல்லபடியாக எடுக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை சிக்கலாக இருக்குன்னா சிக்கல்களை முன்னாடி எடுத்து சொல்லி அந்த சிக்கல்களுக்கான ஒப்புதல் பெற்று நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். ரொம்ப 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 மினிமமான ரேட்டில் சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டு சிக்கல்கள் ஏற்படுத்தாமல் வேலை செய்கிறது எப்படி, சிக்கல்கள் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு சூழலெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பண்ணுறதுனால எங்கள் மருத்துவமனையில் இது செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இதுக்கு மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் நம்மக்கிட்ட இருக்குது. அரசாங்கம் அதற்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்ததுனால தான் இத்தனை பேர் படித்து வந்திருக்காங்க. அத்தனை பேரும் வி ஆர் ரெடி அண்ட் வி ஆர். அது நம்மளாம் ஹாஸ்பிட்டல்லாம் 24/7 ஹாஸ்பிட்டல். வேலை நேரம்ன்றது 2 மணிக்கு அப்புறமும் கூட டாக்டர்ஸ் நைட் டியூட்டியில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து தே வில் ரெஸ்பாண்ட். ஸோ முன்னாடியே வரக்கூடாது, வராமல் இருக்கிறதுக்கான உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ணி நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கலாம். ஒருவேளை அதை தாண்டி வந்துடுச்சுன்னா சீக்கிரம் வந்துடலாம். அப்பையும் நீங்கள் கவனம் கொடுக்க முடியாமல் போய் உயிர் ஆபத்து சூழ்நிலையில் வந்தாலும் எங்களால் மேக்ஸிமம் கொடுத்து இந்த பிரச்சனையை வெளில எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு சூழல் நம்ம ஊரில் இருக்குது. அதை மக்கள் அனைவரும் பயன்படுத்திக்கணும். அதுதான் நாங்கள் வந்து இதுலேருந்து சொல்ல விரும்புகிறோம். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, அது இல்லாமல் அப்ரோச் பண்ணுறதுக்கு வசதியான ஒரு ஏற்பாடு. நான் ஈஸியாக சொல்கிறேன்னா இருக்கும், ஆனால் ஈஸியான விஷயத்த சொல்லலை. ஆனால் இது ஈஸியாக ஆக்கி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை ஈஸியாக பார்ட்டாக பிரித்து நாங்கள் இதை செய்யறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கியிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறோம். இது எல்லாரும் இதை வந்து சிக்கல் வந்தால் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ ஏன்னா இந்த நோய்வாய்ப்பட்டவங்க உடனடியாக வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, வெளியில் வேறு எங்கேயாவது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு பார்த்தா தான் இதெல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சாத்தியக்கூறுகளை மித்து வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அரசு மருத்துவமனை இவ்வளோ பெரிய ஒரு அப்படி நீங்கள் கேட்குறப்ப நாங்கள் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். நம்ம ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய லேப்ரோஸ்கோப்பி கருவி இருக்குது இல்லைங்களா, அது 3D லேப்ரோஸ்கோப்பி கருவி. ஒரு கருவி இல்லை, 2 கருவி. இன்னொரு ஹெச்டி லேப்ரோஸ்கோப்பி 3Dயில் ஒன்று பார்க்குறதுக்கான ஒலிம்பஸ் கருவி இருக்குது. அது இல்லாமல் ஹெச்டியில் பண்ணக்கூடிய இன்னொரு கருவி இருக்குது. இதை வச்சு நாங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டுக்கு கொடுக்க முடியுமோ அது எங்களால் ஒரு தனியார் புறத்தில் எப்படி வருதோ அது அந்த அளவுக்கு நம்மளால் அவுட்கம்ஸ் கொடுக்க முடியுது. இதில் என்ன காரணம்னா புதுச்சேரியில் வந்து 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். அதுவும் டவுனுக்குள்ளார பார்த்தா 1 கிலோமீட்டரில் எல்லா இதுக்குமே போயிடலாம். ஜிப்மர் ஆகட்டும், இதுவாகட்டும், நம்ம ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை ஆகட்டும், எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மெடிக்கல் காலேஜஸாக 7-8 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இதில் பயம் வரவே கூடாது. இதில் வந்து சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மருத்துவர்கள்ட்ட பேசி இவங்க வந்து
தீர்த்துக்கணும். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிற ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னா, we have to develop a scientific temper. அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரும்பொழுது குறிப்பாக உடல் விஷயங்கள்ல அது கொண்டு வரணும். நம்பிக்கைகள் சார்ந்து மூட நம்பிக்கைகள் சார்ந்து இருக்கிறத விட அறிவியல் பூர்வமாக அதன் மீது ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு அதன் மூலமாக ஒரு நவீன சிகிச்சை இருக்குன்னா அது சேர்த்துக்கிறது தான் சரியா இருக்கும். சரியா இருக்கும். சூப்பர் டாக்டர். ஒரு சிறு விளம்பர இடைவேளை தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, குடலில் இருக்கும் நோயின் உண்மை தன்மையும் அதன் தவறான நம்பிக்கைகளும் என்ற தலைப்பில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள். டாக்டர், இப்போ உங்களுடைய சர்வீஸ் பீரியட்ல ஹெர்னியாவை பற்றியான என்னென்ன மித்தெல்லாம் நிலவிட்டு இருக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் எப்படி தான் யோசிக்கிறீங்க, டாக்டராக இருக்கு நாங்கள் கூட யோசிக்கல, நீங்களே எப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்களே. அதுபோல் என்னென்ன மித்தெல்லாம் இருக்குங்க? ஆதாரம் இல்லாமல் யோசிக்கிறதுக்கு எப்பயுமே அளவுலாம் கிடையாது, எல்லை இல்லாததான் அது. எல்லை இல்லாமல் எவ்வளோ வேணால் யோசிக்கலாம். பட் ஆனால் நான் எந்த மித்து, நிறைய மித்து எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக நான் என்ன விஷயங்களை நான் இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு ஹெர்னியா, இந்த குடல் இறக்கம் வருதுன்னா இது தள்ளி போடலாம்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு அறுவை சிகிச்சையினால நமக்கு இருக்கக்கூடிய பயத்தின் காரணத்தினால, அது என்னன்னு புரியாதனால தான் அது இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ 2 நாளில் ரெஸ்ட் எடுத்து சரியாக ஆப்ரேஷன் பண்ணி 2 வாரத்தில் தையல்கள் பிரிக்கப்படும், 6 வாரத்தில் இயல்பு நிலைக்கு வர முடியும். ஒன்றும் பெரிய பயப்படுறதுக்கு இல்லை. எல்லா சமயங்கள்லையும் உயிர் அபாயம்லாம் ஆப்ரேஷனால் வராது. மயக்கம்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோ பெரிய ஒரு மயக்கவியல் துறை நம்ம கிட்ட இருக்கு. நேற்று மயக்கவியல் துறை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் தலைமை துறை மயக்கவியல் துறை தலைவர் டாக்டர் பிரதீபா பேசினாங்க. இப்போ மயக்கவியல் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. வாய்ப்புகள், சிக்கல்கள் ஏற்படுறதுக்காகவும் இல்லை மரணத்துக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாகி இப்போ நிறைய ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் நம்ம செயல்பாட்டில் கொண்டு வந்துட்டோம். அதனால் தேவையில்லாத பயம் வேண்டாம், தள்ளி போடுற ஒரு மனோநிலை வேண்டாம். அது எந்த சிந்தனையிலிருந்து வந்தாலும் சரி, தள்ளி போடாமல் சின்ன பிரச்சனையாக இருக்கும் பொழுதே ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனையை சின்னதாக இருக்கும்போதே நம்ம தச்சு செயல் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆகிடும். நம்ம வீட்டுக்கு போகிறது, சிக்கல் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இதுவாகிடும். நாங்கள் நிறைய பிரச்சனைகளில் நாங்கள் பார்த்துருக்கோம். குடல் அழுகி போய் நல்லா பரவி போய் அந்த ரத்த ஓட்டம் நின்று போய் குடலை வெட்டி நாங்கள் தைக்கிறது, அதன் மூலயமா மலைக்குடலை வெளில வச்சு வயிற்றுலேயே வச்சு எடுக்கிறது சரியாகிற வரைக்கும் தேவைக்கு உயிர் ஆபத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக பல்வேறு முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம், நம்ம இங்கே தான் இருக்கோம், நம்ம ரெடியாக இருக்கோம், அவங்களுக்கு பைசாவும் எதுவும் கிடையாது, செலவு இல்லாமலே கூட பண்ணிட முடியும். மேபி ஒரு அரசு மருத்துவமனையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லக்ஸுரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆதாரமான உயிர் காக்கும் மருத்துவம் அனைத்து அம்சங்களும் இருக்கு. ஒன்றும் இது இல்லை. அந்த பார்வை மக்கள் மனசில் வரணும். மேபி லக்ஸுரி ட்ரீட்மெண்ட்ஸ் கிடைக்காது. லக்ஸுரி ட்ரீட்மெண்ட் இன் த சென்ஸ் லக்ஸுரிஸ் கிடைக்காது. ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், லக்ஸுரி அப்படின்றது ப்ரீமியமான இதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணுற சூழல்லாம் இருக்கலாம். பனி சுமையினால் யாரும் கூட கொஞ்சம் முகம்லாம் சுளிக்கலாம். அது சரி தவறு தாண்டி ஒரு மனித இயல்பில் அது நடக்கிறது தான். இதையெல்லாம் கொஞ்சம் பொருட்படுத்தாமல் பொறுத்து கொண்டு பெருந்தன்மையோடு இதை நவரும் பொழுது இங்கே இருக்கிற நல்ல விஷயம், அவங்களோட உயிர் காக்கிற விஷயம், அது இந்த அரசு மருத்துவமனையில் கிடைக்கிறப்போ நம்ம இதை தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, அதுவே இல்லை அப்படின்னா கூட ஒரு குறைந்த செலவிலேயே இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் புதுச்சேரியில் நடக்கிறது. ஒரு மற்ற ஊர்கள் அதே தரத்தில், வெளிநாட்டில் நடக்கும் அதே தரத்தில், வெளியூர்களில் நடத்தும் அதே தரத்தில் நம் ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் தனியார் மருத்துவக் கல்லூரி உட்பட அங்கு இந்த அறுவை சிகிச்சை இருக்கிறது. ஒருவேளை நமக்கு அந்த ஒரு சந்தேகம் வருது, இந்த மாதிரி ஒரு உப்பல் வருது, அந்த மாதிரி ஒரு புடைப்பா ஒரு இடம் இருக்குது, வயிற்றுக்கு கவட்டை பகுதிகளில் இருக்குது அப்படின்னா அந்த குடல் இறக்கமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது ஒரு டாக்டரை அணுகி ஒரு நாள் லீவ் போட்டு டாக்டரை பார்த்தா போதும். வேலையில் இருக்கிறவங்க மற்றவங்க ஒரு கவனம் எடுத்து ஒரு பார்த்தாங்கன்னாலே ட்ரீட்மெண்ட்டை என்ன தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட்டை அவைல் பண்ணிட முடியும். ரொம்ப தள்ளி போடாமல் இருப்பது தான் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன்.
நிறைய மித்தை பற்றி நம்ம பேசுறதை விட சரியை பற்றி பேசணும்னா விளக்கு ஏற்றி வச்சோன்னா இருட்டுக்கு பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, சரியான அணுகுமுறை இதை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமாக ஒரு மெஷ் வச்சு தைக்கிறது இல்லைங்களா, அதுதான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட். மெஷ் இல்லாமல் க்ளோஸ் பண்ண முடியும்னு அந்த டாக்டர் பண்ணுறாங்க அப்படின்னும் பட்சத்தில் அதையும் நம்ம புரிஞ்சிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து மெஷ் இல்லாமலே கூட பண்ண முடியும். லிஸ்டன்சியன்ஸ்க்கு ஒரு மாடிஃபிகேஷன்னா டசரடான்னு சொல்லிட்டு ஒரு இந்திய மருத்துவர் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பெரும்பான்மையான தேவைகளை மெஷ்ஷாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய உடல் தசையில் ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ளிக்ன்ற ஒரு மசில் அதிலேயே ஒரு கட் பண்ணி அதிலேயே வச்சு தைக்க முடியும். அதன் மூலிமா பண்ண முடியும். லேப்ரோஸ்கோப்பியோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நல்ல விலை உயர்வான பொருட்கள்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அதை டெய்லி புழக்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் பெனிஃபிட் எடுக்கிறாங்க. அதை நம்ம கருத்தில் கொண்டு டிலே ஆகாமல் வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒப்பீனியன். ஓகேங்க. இப்போ மெஷ் வைக்கிறீங்க, இப்போ குடலில் வந்து அந்த ஒரு பெரிய வால் வந்து பெருசாக்கி அதோட மெஷ் வச்சு அதனுடைய இடத்த வந்து பலமாக்கிட்டு இருக்கீங்க. அதோட மெஷ்ஷோடைய வேலிடிட்டி வந்து எத்தனை மாதத்துக்கு இருக்கும் இல்லை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்றது கணக்கீடு இருக்குங்க சார்? இந்த மெஷ்ஷு வந்து கரைந்து போகிற பொருள் இல்லை. ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு பொருள் தான் அது. அந்த பொருள் வயிற்றுக்குள்ளார இருக்கிறப்போ உடலுக்கு எந்த கெடுதலும் ஏற்படுத்தாது. ஆனால் அது கரைந்து போகிற பொருள் இல்லை. ஆனால் அது சுருங்கும் தன்மை வேணா இருக்கும். அதுக்கு வாழ்நாள் கேரண்டி. வச்சா அது ஒன்றும் பெரிய கெடுதல் பண்ணாது, நல்லது தான் பண்ணும். நல்லது இந்த சென்ஸ் ஆஃப் அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டி, என்ஹான்ஸ்டு ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டினால அந்த ஃபைப்ரோசிஸ் ஏற்படும். அதை வந்து அந்த பட்ரஸ் பண்ணும். அந்த டிஃபெக்டை வந்து அது இன்னும் வந்து அந்த பலகீனமான பகுதியை பலப்படுத்தக்கூடிய உடல் ரீதியான பயாலஜிக்கல் வேஸில் அது ஸ்டிமுலேட் பண்ணி அது பண்ணும். ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைகள்னால் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம். எல்லாருக்கும் அந்த மெஷ் ஒத்துக்காமல் சிலருக்கு அந்த மெஷ் வச்ச இடத்துல இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த மாதிரி சீழ்பிடிக்கும் சூழல் வரலாம். அப்போது என்ன பண்ணணுமோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த வலையே கூட சில எடுக்கிற சூழல்லாம் கூட எங்களுக்கு வந்துட்டு அந்த அனுபவங்களும் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப லிமிட்டட். அதை நினச்சி இதை நம்ம பண்ணாமல் இருக்க வேண்டாம். ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்குதுன்றதுக்காக நம்ம ரோட்டில் வண்டி எடுக்காமல் இருக்கோமா, அந்த மாதிரி தான் இது. சில சமயங்கள் அது வந்து துரதிருஷ்டமான விஷயங்கள் தான். அதெல்லாம் யூஸ்வலாக அது நடக்கிறது இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா அதையும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். சீக்கிரம் டிடெக்ட் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறதுக்கான சூழல் இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் வந்து பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ குழந்தைங்கள்னு எடுத்துக்கும்பொழுது குழந்தைங்களுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு பாடி, அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அண்டாத ஒரு பாடி. சரி, இப்போ பிறக்கும்பொழுது நடக்கிற டிஃபெக்ட்ஸ் தாண்டி அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு குழந்தை இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த ஹெர்னியா பிரச்சனை எப்படி வருது, எதனால் வருது? முன்னமே உங்களுக்கு சொல்கிற மாதிரி இதுவுமே ஒரு மித்து தான். குழந்தை பிறக்கும்போது அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்லாம், நம்ம தீங்கு இல்லாத பாடி அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது நம்மளோட மித்து. இங்கே நம்ம என்ஐசியூன்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தியில் இருக்குது, நம்ம ஜிஹெச்சில் இருக்குது. அங்கே போய் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்கள் வந்து அவ்வளோ நோயோடு இருக்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே டாக்டர் சரவணன் சொல்லிட்டு இருக்கார். அவர் தான் வந்து இந்த நியோனாலஜியோட ஹெச்ஓடியாக இருக்கார். அவர்லாம் வந்து இந்த குழந்தைங்களை காப்பாற்றுறது 600 கிராம் 800 கிராம் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு அவர் மல்லடிச்சிட்டு இருப்பார். அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக 27 நாள் 28 நாள் தொடர்ச்சியாக அந்த குழந்தைய காப்பாற்றி ஒரு ஷேப்பு கொண்டு வர்றதுக்காக அவங்க தன்னால் முயற்சிகள் அவங்க வந்து அறிவியல் பூர்வமான விதிகள்லாம் ட்ரை பண்ணி அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைங்கள் பிறக்கும் பொழுது தீங்கு இல்லாமல் இருப்பாங்க. தீங்கு இந்த சென்ஸ் ஆஃப் நோய் இல்லாமல் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சோன்னா அதுவும் அது அவ்வளோ சரியான இது இல்லை. உலகத்தில் எல்லாமே நல்லது தான் இல்லை, நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். நோய் நலம் ரெண்டுமே சேர்ந்த ஒரு பார்வை தான் எங்களுக்கு இருக்குது. அதாவது எங்களுக்கு இந்த பாசிட்டிவ் அப்ரோச்சை விட ஒரு அசர்ட்டிவ் அப்ரோச் தான் எங்களுக்கு இருக்குது. பாசிட்டிவ் அப்ரோச் நெகட்டிவ் அப்ரோச்னு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே தப்பாக இருக்குதுன்னு பார்க்காம பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் இருந்ததுன்னா நெகட்டிவை எப்படி சரியாக்குறது அப்படின்ற ஒரு அப்ரோச் தான் ஒரு மருத்துவரின் பார்வையாக இருக்குது. அந்த விதத்துலேருந்து நான் பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு ஹெர்னியா வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வரும். நிறைய குழந்தைங்களுக்கு வர சூழல் இருக்குது. அதுக்கு பேர் கன்ஜெனிட்டல் ஹெர்னியான்னே சொல்கிறாங்க. பிறவி குறைபாடுகளால் இருக்குது. பேட்டர்ன் ப்ராசஸ் வெஜைனாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த விரை வந்து சேர்ற பாதை அது வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்த பாதை வழியாகவே குடலும் விரையோடு சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. விரை பகுதியில் வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு. இன்றைக்கி கூட வந்து
அது ஆண் குழந்தைகளுக்கு தான் நல்ல குழந்தைகள் இருக்கும். இன்னைக்கு கூட எனக்கு கூட வேலை பார்க்குற ஒரு ஆர்த்தோல ஒரு டாக்டர் ஆனந்தன் அவங்க வந்து என்கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க ஒரு குழந்தைய பற்றி. 51 நாள் குழந்தை, பெண் குழந்தை. அந்த குழந்தைக்குமே வந்து ஹெர்னியா இருக்கு. இருமும் பொழுதும் அழும் பொழுதும் குழந்தை அழும் பொழுதும் அந்த உள்ள இருக்கிற குடல் வந்து வெளில வர்றதுனால வீக்கம் வர்றது இருக்கு. என்ன பண்ணுறதுன்னா, நம்ம குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்காங்க, ஸ்ரீராம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட நம்ம அனுப்பி வச்சோம். ஸோ அதனால் வராதுன்றது கிடையாது, வந்தால் செய்யணும், ஆப்ரேஷன் தான் பண்ணணும். சொல்லப்போனால் வயதானவர்களை விட குழந்தைங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் விடுறதுனால வரக்கூடிய சிக்கல்கள், இன்காசரேஷன் ரிஸ்க்ஸ், அந்த குடல் அழுகி போகிற அந்த ஸ்ட்ராங்குலேட் ஆகி மாட்டக்கூடிய தன்மைகள்லாம் அதிகம்ன்றதுனால குழந்தை ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது, ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அளவுக்கு அந்த குழந்தைக்கு வளர்ச்சி இருக்குது, இந்த குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஆஸ்பத்திரியில் அப்படின்னு ஒரு இது இருக்கிறப்போ தே டூ சர்ஜரிஸ். புதுச்சேரியில் குழந்தைகளுக்கான டாக்டர் அறுவை செய்யக்கூடிய டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் கார்த்திக் பண்டாரன் ப்ரைவேட்லேயே இருக்காங்க. டாக்டர் கார்த்திக் பண்டாரின்னு ஒருத்தர் இருக்கார். டாக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜான்னு கூட, அது வந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவங்க 2 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஜிப்மரில் பார்த்தா அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே கூட. குமரவேல் சார் இருக்காங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி பிரச்சனை வந்ததுன்னா குழந்தைங்களுக்கு அழும் பொழுது இந்த கவட்டை பகுதிகளில், வயிறு பகுதிகளில் புடைப்பாக வந்து குடல் வெளில வர சூழல் வந்ததுன்னா அந்த குழந்தைங்களும் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழல், சேஃபாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழலும் இருக்குது. அதனால் இதை பற்றி பயம் வேண்டாம். சரியான அணுகுமுறையும் சரியான ஒரு சிந்தனை, இதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு அணுகக்கூடிய ஒரு வழி நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளில வந்துட முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக நிதானமாக குடலில் இருக்க நோயினுடைய உண்மைத்தன்மைகளும் தவறான நம்பிக்கைகளும் பற்றியான விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. அது இல்லாமல் அந்த ஹெர்னியா வந்து எதனால் வருது, அதனுடைய அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன வந்து ஆப்ரேஷன்ஸ் மூலம் எப்படிலாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு மிகவும் பொறுமையாக நிதானமாக எங்களுக்கு புரிகிற வகையில் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நன்றி திரு விமல் சார், இன்று எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. உங்களோட உரையாடியது சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குடலில் இருக்க நோயின் உண்மைத்தன்மைகளும் தவறான நம்பிக்கைகளும் என்ற தலைப்பில் விளக்கம் அளித்தார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல்.